Hey everyone, it's June 4th. எனக்கு ஏஎம் செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். அந்த என்ட்ரி என்னென்னலாம் வந்துருந்துச்சு, நான் ஏதாவது ட்ரேட் எடுத்திருந்தேன்னா அதோட பிரேக் டவுன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த என்கியூ ஏஎம் செஷன், ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இடிஎச் என்ன நினச்சிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட் 18 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் ஓப்பன் ஆகிறப்ப இட் இஸ் ஓப்பன் வித் நியூ டே ஓப்பனிங் கேப். மார்க்கெட் ஒரு நியூ டே ஓப்பனிங் கேப்போட ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் கன்சாலிடேட்டிங். உங்களுக்கு ஏஷியன் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கிளியர்லி சி மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்ச் ஒரு 150 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலோன்னு வயலேட் பண்ணி மார்க்கெட் இஸ் கன்சாலிடேட்டிங். அந்த லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஷியாவோட ஹையை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் கோயிங் லோவர் ப்ரைஸஸ். இது வந்து இன்டர்டே பேசிஸில் நீங்கள் இதை வந்து ஒரு அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷனாக கூட பார்க்கலாம். லண்டனோட பேசிஸில் அதாவது Q1 அக்யூமுலேஷன் இப்படி ஒரு மேனிப்புலேஷன் அடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை கூட பார்க்கலாம். பட் ஹையர் டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவில் மார்க்கெட் இந்த செல் மூவ் தான் வந்து மேனிப்புலேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு காட்டினா இந்த ஒரு மேனிப்புலேஷன் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வைப்ட் அவுட் ஆல் த ப்ரீவியஸ் டேஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. உங்களுக்கு பார்த்தா தெரியும், டெய்லியில் வச்சா இன்னும் க்ளீனாக தெரியும். மார்க்கெட் வந்து வெட்னஸ்டே, டியூஸ்டே, மண்டே, ஃப்ரைடே இந்த 4 நாள் லோஸு கலெக்ட் ஆகுது. விச் இஸ் மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் ஸ்விங் லோஸ் விட்டு மார்க்கெட்டை மேலே புஷ் ஆகிட்டே இருந்தால் இன்றைக்கி ஒரு நாளில் மார்க்கெட் வந்து ஹவ் கலெக்டட் ஆல் திஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி அண்ட் தென் மார்க்கெட் ஹஸ் ட்ராவல் இன் டு திஸ் ரீடெலிவரி பேலன்ஸ். உங்களுக்கு இந்த இடத்துல இன்எஃபிஷியன்சியில் டெய்லியில் பட் நமக்கு வந்து 4 ஹவரில் இருக்கும். இங்கே நமக்கு டெய்லியில் வந்து கீழே தான் இருக்குது 5000 அதில் டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் எக்ஸ்டர்னல் போனால் இப்போ மார்க்கெட் வந்து டெய்லி இந்த RDRB டேப் பண்ணுறான். உங்களுக்கு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அன்ஃபில்டு கேப்பு. விச் இஸ் ஆனால் இந்த இடத்துல ஃபில் ஆன கேப்பு உங்களுக்கு வந்து ஆர்டிஹெச்சில் தட் இஸ் அன் அன்ஃபில்டு கேப்பு. இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு இந்த லோவை கலெக்ட் பண்ணல, ஃபெயிலியர் ஸ்விங் லோஸ் ஃபுல்லாக லிக்விடி ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நமக்கு லண்டன் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டாக மேனிப்புலேட்டட். ஸோ அண்ட் தென் நமக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே வீடியோ வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி அலைன் வித் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி. ஏன்னா உங்களுக்கு ஒய்எம் பார்த்தாலே தெரியும், ஒய்எம் ஸ்டார்டட் எக்ஸ்பான்ஷன். உங்களுக்கு வந்து என்கியூ வந்து அப்போ தான் வந்து 10 AM விச் இஸ் நியூயார்க் ஓப்பனுக்கு அடுத்து ஒரு மேனிப்புலேஷன் கொடுத்தான். நமக்கு வந்து வீக்லி எஸ்எஸ்எம்டி ஆல்ரெடி நான் வீடியோ ஹேவ். உங்களுக்கு ஒய்எம் வந்து ப்ரீவியஸ் டே லோவை தூக்காமல் மார்க்கெட் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங். நமக்கு வந்து இப்போ 9:30 வரப்போ நான் எப்படி மார்க்கெட் ஆன்டிசிபேட் பண்ணேன்னா ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் த மார்க்கெட்ஸ். நான் 9:30 ஓப்பன் அப்போ மார்க்கெட்டில் இல்லை, பிகாஸ் நான் பர்சனல் விஷயமாக கொஞ்சம் வெளில போயிருந்தேன். ஸோ நான் வந்து 9:30 ஓப்பன் ஆகிறப்ப சார்ஜ்லேயே இல்லை. பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் நமக்கு இந்த இடத்துல என்னென்ன லிக்விடிட்டிஸ் இன்றைக்கி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு, விச் இஸ் அரௌண்ட் 350 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல அட்டாக் ஆக போகிற ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி செல் சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்ஸில் இருக்கிற இந்த லோஸ் தான். விச் இஸ் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரைடேவோட ஏஎம் செல் சைட் லிக்விடிட்டி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற ஏஎம்மோட செல் ஸ்டாப்ஸு. இதில் தெரியுதா? இதை தாண்டி கீழே போனால் நான் சொன்ன மாதிரி 4 ஹவரில் உங்களுக்கு ஒரு அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். நான் சொன்னேன் இந்த 4 ஹவர் அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப்பு, இந்த ஆர்டர் பிளாக்னு எடுத்துக்கலாம், எதுவும் வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெக்கோட டிஸ்கவுண்ட் ரேஞ்சு இந்த இடத்துல உங்களுக்கு 4 ஹவரோட இன்டர்னல்ஸு, 4 ஹவரோட ஆர்டர் பிளாக்கு, உங்களுக்கு வந்து டெய்லியோட எல்லா ரேஞ்ச் லோஸையும் கட் பண்ணிட்டான். மார்க்கெட் வந்து ப்ராப்பரான ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்குள்ளே மார்க்கெட் வந்துட்டான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ நம்ம இன்றைக்கி சேல்ஸ் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நாட், பிகாஸ் நம்ம எதை டார்கெட் வைப்போம். தெர் ஆர் நோ கேரண்டட் டார்கெட்ஸ் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு. ஏன்னா எல்லா செல் சைட்ஸும் மார்க்கெட் வந்து வைப் அவுட் பண்ணிட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரைடேவோட ஆர்டிஹெச் செல் சைடும் ஹண்ட் ஆகிட்டு இடிஹெச்சும் நமக்கு எல்லா செல் சைட்ஸும் நமக்கு லண்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட் பண்ணிட்டு. ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து ஆர்டிஹெச் அப்போ நம்ம இன்றைக்கி வந்து செல் பயஸ் பார்க்கவே முடியாது ஆக்சுவலி அக்கார்டிங் டு த ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் மார்க்கெட் லாங் வந்துச்சுன்னா நல்ல லாங் செட்டப் ஆகுறது. ஸோ கம்மிங் டு த 9:30 ஓப்பன், 9:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆனோடனே நமக்கு வந்து இங்கே ஒரு லாங் வந்துருக்குது. விச் என்னென்னா இந்த இடத்துல ஓகே 9:30 ஓப்பன் ஆகிருக்குது. மார்க்கெட்டில் 9:30 ஓப்பன் ஆனோடனே நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு லாங் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த லாங் எடுத்துருப்பீங்களா ப்ரோ? நான் மார்க்கெட்டில் இல்லை ஆக்சுவலி இந்த டைமில். பட் இருந்திருந்தேன்னா எடுத்துருப்பேன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக எடுத்திருப்பேன். ஏன்னா மார்க்கெட்டில் என்னோட செல் சேர் ஆர்டிஹெச்சோட செல் சேர் கரெக்ட் ஆயிடுச்சு, டெய்லியோட லிக்விடிட்டிஸ் எல்லாமே பர்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு 9:30 வந்து இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் கொடுக்குது. ப்ராப்பராக 9:30 ஓப்பன் ஒரு லோ பேரிஷ் கேனல் கொடுத்துட்டு அடுத்த கேனல் வந்து தூக்கி என்கல்ஃபிங் வைக்கிது, ஐஎஃப்இஜிலாம் வைக்கிதுன்னா நான் இந்த இடத்துல போய் சொல்ல விரும்பல. நான் இருந்தால் எடுத்துருக்க மாட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலி நான் இல்லை, நடந்து முடிஞ்ச சார்ஜ் எனக்கு தெரியுது. ஆக்சுவலி மார்க்கெட் இதை ஸ்டாப் அவுட் பண்ணியிருக்குங்கிறது தெரியுது. இது தெரிஞ்சனால நான் இப்போ இதை எடுத்துருக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்ல விரும்பல. நான் கன்ஃபார்ம் இந்த இடத்துல லாங் எடுத்திருப்பேன் கன்ஃபார்ம். இந்த ஒரு புல்லிஷ் கேனல்ஸ் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் இதில் கன்ஃபார்ம் லாங் போயிருப்பேன். நான் என்னோடய ஸ்டாப்ஸ் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஹண்ட் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம்.
இடத்துல ஹண்ட் ஆனோடனே நான் பயாஸை சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நாட். மார்க்கெட்டு ஒரு 9:30 மூவ்ஸை நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேனிபுலேட் பண்ணும். ஸோ 9:30 அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் எடுக்கிற ட்ரேட் என்றைக்குமே ஒரு ரிஸ்கான ட்ரேட் தான். பட் ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் ஒன் கொடுத்துட்டு ப்ராப்பரான ஷிஃப்ட்டில் எடுத்தால் 60 to 70% ஒர்க் ஆகிடும் கன்ஃபார்ம். ஓகே, சம்டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 AM வந்து 9:30 அந்த ஃபர்ஸ்ட் PO3 வந்து பார்த்தீங்கன்னா கன்சால் மாதிரி பண்ணிட்டு 10 AM ஓடது க்ளீனாக இருக்கும் எப்பயுமே. விச் இஸ் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ். ஸோ வந்து அந்த சினாரியோ மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் ஸ்டாப் அவுட் ஆகிருக்கும். நான் கன்ஃபார்ம் இந்த ஐஎஃப்ஏஜிலாம் சூப்பராக இருக்குது. ஐஎஃப்ஏஜி மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட் நான் இதில் லாங் போயிருப்பேன், ஸ்டாப் அவுட் ஆகிட்டு. ஸோ ஸ்டாப் அவுட் ஆனோடனே நான் வெயிட் பண்ணியிருப்பேன் திரும்ப வந்து இந்த செல் கவில் இந்த ரிவர்ஸ் பொசிஷன். ஏன்னா செல்லுக்கான ஒரு மீனிங்கும் கிடையாது, செல்லுக்கான ஒரு டால்ஸும் கிடையாது இன்றைக்கி. ஸோ செல்லில் வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல பை பண்ணியிருப்பேன் கேட்டால் ஆப்வியஸாக நாட். ஏன்னா அந்த செல் கர்வ் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்டான கர்வ். ஸோ நல்ல என்கல்ஃப் பண்ணால் தான் எடுக்க முடியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இன்டர்னல்ஸை டேப் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த செல் கர்வை வந்து அப்படியே இது பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக தான் செக் பண்ணிடுவேன். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரில, தடுமாற்றம் தான் தெரியுது அவங்களுக்கு. கேண்டில் தொட்டு மேலே வருது, கீழே வருது. அண்ட் தென் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறதா இருந்தால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஈக்குவலில் விட்டு போகிறதா இருந்தால் இந்த கேண்டிலே போயிருக்கும். 9:35 மேலே ஏற்றிருப்பான் இந்த 90 ஹோல்ட் ஆகிறதா இருந்தால். பட் மார்க்கெட் வந்து இன்னொரு கீழே வச்சிட்டான். ஸோ வச்சனால உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக 7:30 லோ அட்டாக் ஆகிடும். ஏன்னா நெக்ஸ்ட் இருக்க ஒரே செல் ஸ்டாப்ஸு 7:30 லோ. ஓகே, திஸ் வில் பி மார்க்கெட் அஸ் மைனஸ் செல் லிக்விடிட்டி. ஸோ இந்த மைனஸ் செல் லிக்விடிட்டி அட்டாக் ஆனால் தான் நெக்ஸ்ட் பைக்கோங்கிறது ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் த லாஸ்ட் லிக்விடிட்டி. இது அட்டாக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் கன்ஃபார்ம் லாங் ஆகிடும். அதுக்கடுத்து மார்க்கெட் லாங் வரலன்னா மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரே கட்டாயம் தான். செல் எடுக்கிறதுக்கு தெர் இஸ் நோ வே. ஸோ நான் வந்து இந்த ப்ளூ லைன் அட்டாக் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட் வந்து 10 AM ஓப்பன் ஆச்சு. 10 AM ஓப்பன் ஆனோடனே 10 AM ஓப்பன் லோ, நியூ மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் SMT, நியூ 90 minute sequential SMT. Already we do have daily with weekly cycle sequential SMT. We do have 4 stage sequential, all stage sequential நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது ஒரு ப்ராப்பரான ஷிஃப்ட்டு. 5 minute இன்வர்ஷன் கொடுத்துருச்சு, 1 minute ப்ராப்பர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. உங்களுக்கு இந்த வாய்டு எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ எதிர் இந்த கேண்டில் ஓப்பன்லையோ இல்லை இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட ரீடெஸ்ட்லையோ இந்த இடத்துல என்ட்ரிஸாக போட்டிருக்கலாம். டார்கெட்ஸ் எதை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி திஸ். செகண்ட் டார்கெட் வந்து இந்த கேப்போட 50%. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ஹைஸும் இல்லை. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 5 மினிட்டோ ஹை டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஒயம் ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங். உங்களுக்கு வந்து என்கியூ வந்து இன்றைக்கி வைக்கிறதா இருந்தால் இந்த 90 ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதை விட்டு நம்ம எங்கேயாவது வைக்கிறதா இருந்தால் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் தான். பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இந்த சென்ஸ் இந்த ஃபெராலிக்கு அப்புறம் 50%ஓ இல்லைனா நான் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இந்த லண்டனோட ஹை அவ்வளோ பெரிய 300 எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும், 250 பாயிண்ட்ஸ் எனக்கு தேவையே கிடையாது. இவ்வளோ பெருசாக எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ஷியல் வந்து இந்த ஒரு 50 பாயிண்ட்ஸ்லையோ, செகண்ட் ரன்னர்ஸை வந்து இந்த 133 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ரியலிஸ்டிக்காக நான் ஹோல்ட் பண்ணுறது 100 பாயிண்ட்ஸ் தான். அதுக்கு மேலே வந்து ஆசைப்பட மாட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பார்ஷியலும் இந்த இடத்துல ரெஸ்ட் ஆஃப் த பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். இஃப் இன் கேஸ் நான் இடத்துல ஃபஸ்ட் டைம் ஸ்டாப் அவுட் ஆகிட்டு ரெண்டாவது ட்ரேட் எடுத்திருந்தால் திஸ் வில் பி மை டார்கெட்ஸு. மார்க்கெட் அதே மாதிரி ஈஸியாக போய்ட்டான் அந்த ஏரியாஸ்க்கு. பிகாஸ் நமக்கு எல்லா ஃபைனல் டர்ட்டில் சூப்பும் நடந்துருச்சு. மார்க்கெட்டில் நடக்க வேண்டிய எல்லா டர்ட்டில் சூப்பும் நடந்துருச்சு. மார்க்கெட் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக போயிட்டான். வச்சு என்னென்னா இந்த டார்கெட்ஸ் போயிட்டான். ஆல்ரெடி ரீஎன்ட்ரி கூட நமக்கு வந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு ஒரு 5 மினிட்லையா இங்கே ஒரு இன்டர்னல் டேப் பண்ணி தான் போயிருந்தோம். இந்த ஒரு இன்டர்னல்ஸ் வச்சு இன்டர்னல்ஸ் இல்லை, இந்த ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி மார்க்கெட் திரும்ப போயிட்டான். ஸோ நான் இந்த இடத்துல சார்ஜ்லேயே இல்லை. ஸோ ஐ மிஸ்டு திஸ் செட்டப். ஸோ இந்த செட்டப் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ குடன்ட் ட்ரேட் திஸ். ஸோ அப்படியே நான் விட்டேன். ஐ வாஸ் கேம் லைக் ஏஎம் செஷன் முடிஞ்சோடனே தான் வந்தேன். 11:30 தான் ஐ கேம் டு சார்ஜ். வச்சு என்னென்னா இந்த ஏரியாவில் தான் நான் வந்தேன். எந்த ஏரியாவில் வந்தேன்னா இந்த பேரிஷ் கேனல் இருக்கிறப்ப தான் சார்ட் ஓப்பன் பண்ணேன். ஓகே நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணேன். மார்க்கெட் வாஸ் லைக் மார்க்கெட் இஸ் இந்த 15 மினிட் இன்டர்னல். வச்சு என்னென்னா 15 மினிட் இன்டர்னல் இருந்தால் ஆல்ரெடி விடுவா டெய்லி சைக்கிள் அப்போசிங்கில் டெய்லி சைக்கிள் இருக்குது. அப்போசிங்கில் நமக்கு வந்து 1 hour ரெஃப்யூஜ் வந்து ரிஜெக்ட் ஆகிறான். ஆர்டிஹெச் கேப்போட 50% எல்லாமே தெரியுது. வச்சு என்னென்னா செல்ஸ்க்கான ஒரு ஷிஃப்ட்ஸ் தெரியுது. செல் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து ஏன்னா உங்களுக்கு ஹை டைம் ஃப்ரேமில் வந்து லண்டன் ஐஸை வந்து ESN ஒயம் பர்ச் பண்ணிட்டான். உங்களுக்கு 1 hour இன்டர்னல்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல பை என்ட்ரி வந்து உடனே எடுத்தோடனே போடல. வச்சு என்னென்னா எனக்கு என்னென்னா செல்லாக இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகக்கூடாது. இந்த சென்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பர் ஷிஃப்ட் இப்படி வச்சிடக்கூடாது. இப்படி வச்சிட்டானா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து லோ ரெஸ்ட் செக்யூரிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து இந்த M15 இன்டர்னல்லேருந்து எப்படி ரிஜெக்ட் ஆகிறான். இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா M15 FUG அப்படியே 75% க்ளோசிங் வச்ச மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதாக கேண்டில் க்ளோஷர் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த சென்ஸ் மார்க்கெட் வந்து M15 FUG அந்த க்ளோஷர் வைக்கவே விடல. அந்த M15 FUGலேருந்து மார்க்கெட் ஸ்டார்டட் ரிஜெக்டிங். இட் ஷோஸ் மீ தட் மார்க்கெட் இஸ் நாட் கோனா ரிவர்ஸ் ஃப்ரம் திஸ் ஏரியா. மார்க்கெட் இஸ் கோயிங் டு த
ஹையர் ப்ரைஸஸ் எய்தர் இந்த ஹைக்கு போகலாம், எதுக்கு வேணால் போகலாம். பட் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டு திஸ் இஸ் நாட் த ஹை. ஸோ ஐ கேன் எய்ம் ஃபார் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ஒரு குட்டி மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு ஏன்னா ஒரு வின்னிங் டே கிடச்சா போதும், ஜாலியாக போயிடுவேன். ஏன்னா ட்ரேட் தான் எடுக்க முடியல, நல்ல மூவ்ஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் இது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து நல்ல ஷிஃப்ட் கொடுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துலலாம் எடுக்க முடியாது, சிஸ்டியோ எடுக்க முடியாது, செகண்ட்ஸில் இருக்க ஷிஃப்ட்டை நான் நம்ப முடியாது. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் ஐஎஃப்இஜி டூ ஃப்ளிப்பு. இந்த ஐஎஃப்இஜி நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளிப் ஆகணும். இந்த ரொம்ப தடுமாற்றமாக ஒரு ஃப்ளிப்பு கொடுத்தானா தேர் இஸ் மோர் பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்ஸ் கேன் கோ லோவர். இன்னொரு ஸ்டாப்பும் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ நீட் டிஸ்பிளேஸ்மெண்ட் லைக் திஸ். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எடுக்கலாம் தான் யோசித்தேன். அதே மாதிரி இந்த 3 கேனலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேனல், செகண்ட் கேனல், தேர்ட் கேனல் ஐஎஃப்இஜி சூப்பராக ஐஎஃப்இஜி வச்சு தான். ஸோ நான் வெயிட் பண்ணேன் இந்த இன்டர்னல் வந்தால் இதில் ரிஜெக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரிஸை போட்டுட்டு ஐ வாஸ் டார்கெட்டிங் லைக் 1:1 தான். 1:1 சென்ஸ் எனக்கு தேவை ஒரு வின்னிங் டே தான் எல்லா அக்கௌண்ட்ஸ்லையும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 200 சம்திங் ரிஸ்க் வச்சேன். ரிவார்டு எனக்கு பக்கத்தில் எங்கே எக்ஸிட் ஆனேன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த இடத்துல ஒரு 5 மினிட்டோட கேப் இருக்கும். ஐ குடன்ட் ரிஸ்க் மோர் பிகாஸ் என்னன்னா நமக்கு மேலே வந்து ரிஜெக்ட் ஆகிறேன்னு தெரியுது. மேலே கேரண்டட் டால்ஸ்லாம் அட்டாக் ஆகிட்டு, லண்டனோட ஐசி Q2 ஐசி அட்டாக் ஆகிட்டு, ஆர்டிஎஸ் கேப் 50% வந்துட்டான். உங்களுக்கு டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் இருக்குது. ஸோ நமக்கு வந்து தேர் இஸ் ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்தோ நமக்கு நல்ல ரிஜெக்ஷன் இருந்தாலுமே நான் சேஃபாக சைடுக்கு வந்து 1:1 போதும். இந்த 5 மினிட்ல ஒரு குட்டி இன்டர்னல் இருந்துச்சு. அந்த 1 மினிட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு எஃபிஷியன்சி இருந்துச்சு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இங்கே ட்ரேடு, இங்கே டிபி ஜஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் 1:1 போதும் நமக்கு. இந்த 1:1 ட்ரேடர்ஸ்லாம் எடுப்பாங்க பாருங்கள், குட்டி ஒன்று மூவ், அந்த மாதிரி ஒரு மூவ் இது பண்ணுற மாதிரி நான் இங்கே என்ட்ரியை போட்டு இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ஈஸியாக அடிச்சிட்டான். இதில் ஒரு கேண்டில் கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து என்னோட 1:1 டிபி அடிச்சிட்டான். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ட்ரேட் ஐ டுக் இன் திஸ் டே. இருந்திருந்தால் இதை எடுத்துருப்பேன், கன்ஃபார்ம் எடுத்துருப்பேன். இந்த 10 AM ரிவர்சல்ஸ் ரொம்ப ஈஸி, க்ளீனஸ்ட்டு A+ இது. மேலே உங்களுக்கு ஈக்குவலைஸு ஈஸி. ஆனால் உங்களுக்கு வந்து கீழே லெவல் பர்ஜு, ஹை டைம் ஃப்ரேமோட சூப்பரான ஒரு மேனிப்புலேஷன், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஈஸி லாங்ஸ் இது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் த பிரேக் டவுன் ஆஃப் த டே. உங்களுக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ என்ட்ரி மாடல் விச் ஐ யூஸ்வலி டேக். திஸ் இஸ் மை அவுட் ஆஃப் மை கில் ஜோன். நம்ம 11:30 டேட்டை முடிச்சிருப்பேன் எப்பவுமே. இது வந்து எனக்கு ஒரு சும்மா எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன், ஒரு வின்னிங் டேக்காக. ஓகே, வின்னிங் டே செக்யூர் பண்ணுறது வந்து ஆக்சுவலி எனக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மார்க்கெட். ஸோ எனக்கு தெரியும் எந்த மூவ்ஸ் எடுத்தால் கேரண்டடாக போகிறப்போ 1:1 டிஸ்பிளேஸ்மெண்ட் அடிச்சுட்டா போகும். இந்த மாதிரி இடத்துல இந்த ஹைஸ் டார்கெட் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நியர்பை டார்கெட் வச்சுட்டு போகலாம். அது எனக்கு அந்த நேக்கு போக்கு கொஞ்சம் தெரியறனால இந்த இடத்துல நான் எடுத்தேன். ஐ டுக் த ரிஸ்க். ஏன்னா போனாலும் 150 தான், பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல எனக்கு இன்கேஸ் ஸ்டாப் அவுட் இருந்தால் நான் கன்ஃபார்ம் லாக் அவுட் போட்டுருப்பேன் கொஞ்சம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நமக்கு வந்து டில்ட் ஆகும். டில்ட்னா அன்வாண்டட் ட்ரில்ஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ட்ரேடு என்ட்ரி மாடலில் ட்ரில்ட் ஆகிறது இட்ஸ் நாட் அன் இஷ்யூனா அதுவும் தப்பு தான். பட் வந்து அது நமக்கு வந்து நம்ம என்ட்ரி ஒரு வாட்டி ஸ்டாப் அவுட் பண்ணுறப்ப ரீஎன்ட்ரி எடுக்கிறப்ப பிரச்சனை கிடையாது. அது நம்மளோட ரூல்ஸில் வர ஒரு மேட்ரு. ஆனால் இந்த மாதிரி வின்னிங் டேக்கு எடுக்கிற இதெல்லாம் கேம்பிளிங்ஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஸ்டாப் அவுட் ஆகிட்டுனா நம்ம வந்து சார்ட் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இஃப் இன்கேஸ் நீங்கள் ஈவன் மோர் சார்ட்டில் நீங்கள் ஸ்டே ஆகிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா நிறையா லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவுட் ஆஃப் அவர் ரூல்ஸில் நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸு. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு until or unless you are experienced guy. That's it for NQAM session of Thursday, June 4th. ஈஸியான டே தான். நிறைய பேர் இந்த லாங்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட எக்ஸிக்யூஷனையும் போட்டு விடுறேன். லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் தோஸ் ஹூ டுக் திஸ் லாங். கன்ஃபார்ம் நிறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ காட் லாட்ஸ் ஆஃப் DM. நிறைய பேர் எடுத்தீங்கிறது. இட் வாஸ் நைஸ். ஸோ see you all in the next day's breakdown. நாளை வருது. Until then, tada bye.